ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து மிகப்பெரிய ஒரு வெறித்தனமான ஒரு தளபதி விஜய் அண்ணாவோட பயங்கரமான ஃபேனு. தளபதி ஃபேன். நான் வந்து ஒரு பயங்கரமான தளபதி வெறியன். நம்ம லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கில்லி ரீ-ரிலீஸை பார்த்துட்டு அதோட செலிப்ரேஷன், அதோட மெமரிஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இப்போ என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும், கமிங் சாட்டர்டே வந்து தளபதி விஜய் அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50th பர்த்டே வரப்போகுது. அதை பற்றின என்னோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃபேவரட் மூவி ஆகட்டும், இல்லை நான் முதல்ல வந்து தேட்டரில் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். ஸோ இதை மாதிரி வந்து ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை எல்லாத்தையுமே தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மறக்காம வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து யாரையுமே வந்து ஹேட் பண்ணுன்ற இதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு பிடிச்சவங்க நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணாமல், மற்றவங்களை வந்து டவுன் பண்ணி பேசாமல் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக வந்து டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து நியூ சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ரிவ்யூ பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம ஆஃபர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து அதில் ஷேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே இருக்குது, மறக்காம வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஒரு மிகப்பெரிய வெறித்தனமான தளபதி விஜயண்ணாவோட பயங்கரமான ஃபேனு. ஐ மீன் ஃபேனுன்ற ஒரு மூமெண்ட்டை தாண்டி என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, உங்களுக்கு வேலையில்லா பட்டதாரி படத்தில் பார்க்கும்போது என்னன்னா, தனுஷ் வந்து ஒரு மூவியில் ஒரு சீனில் வந்துட்டு ஜாப் சர்ச் கேட்டு போகிறப்ப என்ன ஆகுனா, கிடைக்காம வந்துட்டு அந்த ஃபைலில் தூக்கி போடுவார். ஒரு செகண்ட் வந்து அமலாபால்ட்டு கால் வந்தோடனே ஒரு செகண்ட் எல்லாத்தையும் மறந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும் அவர் மூஞ்சில. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்குமே வந்து என்னன்னா, எப்பப்பெல்லாம் நான் டவுனாக இருக்கணும்னா, இல்லை எந்த டைமில் இருந்தாலுமே சரி, அவரை பார்க்கும்போது இது வரைக்கும் அவர் நேரில் பார்த்ததில்ல. பட் இருந்தாலுமே என்னன்னா, எனக்கு ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போது ஆகட்டும், இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் அவரை பற்றின ஏதாவது நியூஸ் வந்தாகட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் எது வந்தாலுமே என்ன மீறி வந்து அவரை பார்க்கும்போது என்ன டெஃபினட்டாக வந்து ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ள கிரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற என்னை சுற்றி நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஒரு மூமெண்ட் வந்து நான் வந்து பயங்கரமாக வந்து ஒரு நிமிஷம் வந்து ஸ்டாப் பண்ணி அதை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கிறத மறக்காம அதையும் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே அவங்கவுங்க ஒரு ஸ்டாரை வந்து ரசிக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து எனக்கு விஜய் நான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் அவரோட மூவி என்ன மூவி தியேட்டரில் பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செம்மையாக ஞாபகம் இருக்கு இன்னுமே. ஏபிசி சென்டர்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த 4K இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஊர் சைடில் கிடையாது. இப்போ அந்த லேசர் RGB அந்த மாதிரியான ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்லாம் போட்டுட்டு அந்த அளவுக்கு நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ரௌட் வந்து இவ்வளோ சீட்டு தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேர்லாம் போட்டுட்டு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்னோட மூவி வந்து பார்த்தீங்கன்னா வேலாயுத மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் ஃபர்ஸ்ட் நான் தியேட்டரில் பார்த்தேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த மூவி அந்த டைமில். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூவி விஜய் அண்ணா எதுன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிறைய பேருக்கு வந்து என்னடா இந்த மூவி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஷாக் வரும். ஸோ நீங்கள் ஒரு 90s கிட்ஸ் இல்லை வந்து ஒரு இயர்லியர் 2K கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் மூவி வந்து அவரோட ஆல் டைம் ஃபேவரட். இப்போ வந்து 68 மூவி கோட் போயிட்டு இருக்கு. பட் ரிலீஸ் ஆன 67 மூவிஸ்ல எனக்கு எது பர்சனல் ஃபேவரட்னு கேட்டீங்கன்னா ஷாஜகான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், அந்த மூவி வந்து எனக்கு வந்து நான் சின்ன வயசுல பாக்குறப்ப என்னன்னா பயங்கரமான ஒரு சரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மூவி பார்க்கும்போது என்னன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவரோட ஆக்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே வந்து செம்மையா இருக்கும். மோரலஸ் வந்து ஓல்டு விஜய் நான் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சரிஸ்மா வந்து பயங்கரமா இருக்கும். அந்த லுக் எல்லாமே சூப்பராக எங்கேஜ்ல வரும்போது மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி, ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி, கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தொடுக, எந்த இதயம் கொண்டு அந்த மூவி வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூவியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நான் இன்ச் பை இன்ச்சாக வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நான் வந்து இன்னுமே என் மைண்டில் இருக்கும். ஸோ அதுவே வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் அந்த சைன் போடுறப்போ வந்து ஒரு செகண்ட் கிட்ட போகிறப்ப என்னன்னா கை வந்து ஒரு மாதிரி ஒதுரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து அந்த மெல்லினமே சாங்கோட ஒரு BGM ஒன்று வரும். வந்துட்டு அப்படியே அவர் இந்த கையை வச்சுட்டு சைன் போடுவார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து என் மைண்டில் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மூவி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மூவி. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்ச மூவி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவரோட மூவிஸில் நான் எந்த மூவி வந்து அதிகமாக பார்த்துருக்கேன், ஐ மீன் தியேட்டரில் கிடையாது, ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ டிவி ஆகட்டும், இல்லை தியேட்டர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சேர்த்து நான் எதை வந்து ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுமே இந்த மூவியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கில்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். கில்லி அத்தனை தடவை பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா டிவிடிலாம் பார்த்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா டிவியில் போட்டு சன் டிவியில் போடுறப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீலீஸ் ஆனதை நம்ம செலிப்ரேட் பண்ணதையுமே நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னன்னா கில்லியோட இம்பாக்ட் வந்து வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கமர்ஷியல் சினிமா வந்து எப்படி இருக்கணும், ஒரு சாங்ஸ் ஆகட்டும், இல்லை ரேசியான ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும்,
ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து மாஸ் சீன்ஸ் எல்லாமே செம்மையா வந்து ஒரு பொருந்தின படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கில்லி. ஸோ அந்த மூவியை வந்து கண்டிப்பா வந்து நான் மட்டும் இல்லை, நீங்களுமே வந்து நிறைய பேர் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்துருக்க அதிகமான சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட மோஸ்ட் வாட்ச்டு மூவி ஆஃப் தளபதி எதுன்னு கேட்டீங்கன்னா கில்லி தான் ஃப்ரெண்ட்ஸ், இன் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அன்ஃபர்கெட்டபிள் FTFS எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து அவரோட FTFS வந்து எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் FTFSலேயே ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா மெர்சல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அட்லி வந்து அதுக்கு முன்னாடி தெரியுன்ற ஒரு படத்தை வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் எட்டு கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் வரப்ப அந்த வெற்றிமாறன் கேரக்டர் ஆகட்டும், ஏஆர் ரஹ்மானோட ஆலாபுரான் சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அதுக்கப்புறமா மெர்சல் பார்க்குறப்ப என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபிலிம் எதுன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மெர்சல் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் இல்ல செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், எல்லாமே வந்து டாப் நாட்ச்ல இருக்கும். வெற்றிமாறன் கேரக்டர்லாம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே காளை வாடிவாசல் தெரிந்ததுமே வந்துடும் பாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ். தளபதி நடிச்ச படத்திலேயே அவர் கண்டிப்பா வந்து அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் இருக்கும் வெற்றிமாறன் இருந்து. அந்த படம் பார்க்குறப்ப என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் சரியான ஒரு என்ஜாய்மெண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர மெர்சலாசன் சாங்ஸ் ஆகட்டும் இல்ல செகண்ட் ஹாஃப்ல வர ஆலப்புறான் சாங்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து வாடிவாசல் திறந்துட்டுமே வந்துருவான் பாருன்றப்ப தளபதியோட அந்த என்ட்ரி வரப்போ சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெர்சல் வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு என்டர்டைன்மெண்டா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்ததுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அன்டவுட்டபிளி மெர்சலோட FTFS தான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் ரீவாட்ச்டு மூவி இன் தியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தியேட்டரில் அவரோட படம் நான் எது அதிகமாக பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக வந்த லியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னா ரீசெண்டாக லியோ வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 5 to 6 டைம்ஸ் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு லோக்கி வந்து சூப்பரான ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருவார் ஃப்ரெண்ட்ஸ் தளபதிக்கு. அந்த கேரக்டர் வந்து நீங்க தனியா எடுத்து பாக்குறப்ப ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கும் மேக்கிங் எல்லாமே. அந்த சாங்ஸ் எல்லாம் மை லைஃப் இஸ் இன் த டவுன் அந்த சாங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வரப்போ சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து செம்மையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேவரட் சாங் அவரோட நடிச்சதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சாங்ஸ் டான்ஸ் எல்லாமே சூப்பரா பட்டைய கலப்புற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு வந்து அதுல ஒரு சாங் இந்த 67 படத்துல அந்த ஒரு சாங் பிக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் என்னோட ஃபேவரட் சாங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதுவுமே வந்து ஷாஜகான் படத்துல இருந்து மெலடி என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பர்சனல் ஸ்டோரி நிறையவே இருக்கு. அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட லைஃப்ல நடந்ததுல. ஸோ அந்த சாங் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச சாங் ஃப்ரெண்ட்ஸ். மெல்லினமே இன்னி வரைக்கும் சரி என்னோட பிளேலிஸ்ட்ல வந்து அது வந்து கண்டிப்பா வந்து டாப்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ஃபேவரட் டான்ஸ். ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தளபதி வந்து மிகப்பெரிய லெவல்ல பேர் போனதுன்னு கேட்டா டான்ஸ் வந்து செம்மையா இருக்கும். அவரோட படத்தை எடுத்தீங்கனாலே உங்களுக்கு சாங்ஸ் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து தாறுமாறா பிரிச்சு மேற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அதுல பர்டிகுலரா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ATM மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய தமிழ் மகன் அந்த டைம்ல வந்து அந்த மூவி சரியா போகல. பட் இருந்தாலுமே நிறைய பேருக்கு வந்து அந்த மூவி வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்குன்ற சோஷியல் மீடியால வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் பண்ணுவாங்க, இந்த சீன்ல இது எப்படி ஃபெயில் ஆச்சுன்னு தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரிலாம். பட் என்னோட ஃபேவரட்ன்ற மாதிரி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அழகிய தமிழ் மகனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்டையர் ஒரு கரியர்ல எடுத்து பார்த்தீங்கனாலுமே எல்லா சாங்ஸையும் விட அழகிய தமிழ் மகள் வந்து பரதன் பண்ண நல்ல விஷயம்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே வீட்லயுமே என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா அந்த படம் ஃபெயில் ஆனாலுமே பரவாயில்ல, அந்த சாங்ஸ்க்காகவே அந்த படம் எடுத்தது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வர அந்த டான்ஸ் ஃபர்ஸ்ட் பாட்டு ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவன் இறைவனுக்கு, அது வந்து இன்னி வரைக்கும் அந்த கிரேஸ் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நல்லா அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல அவர் ஸ்டெப்ஸ் மற்ற மூவில அந்த சாங்ஸ் எல்லாத்துக்குமே விட அந்த சாங்ல வந்து அவரோட கிரேஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டான்ஸ் ஆடுறப்போ சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வந்து மதுரைக்கு போகுது அந்த சாங்ல வந்து அவர் அந்த ஒரு ஃப்ரேம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேஸ்ட் ஷர்ட்டை போட்டு அதில் வந்து மாலை போட்டு வரப்பெல்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல வர அந்த தமிழ்நாட்டு மன்மதன்றப்பெல்லாம் எனக்கு வந்து சீரியஸ்லி சொல்லணும்னா அழகி தமிழ் மகன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் ஆல்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏஆர் ரஹ்மான் அண்ட் தளபதி காம்போல வந்து செம்மையா இருக்கும். ஸோ அதை வந்து கிரேஸ் டான்ஸ் அந்த கிரேஸ் எல்லாம் வந்து சீரியஸா அடிச்சுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காகவே வந்து அந்த படம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அந்த படத்தை எடுத்த பரதனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாட்டுக்காகவே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நீங்களுமே வந்து யாரெல்லாம் தளபதி ஃபேனோ நீங்களுமே வந்து உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பர்டிகுலரா வந்து ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். என்னடா இது நான் ஒன்று சொன்னதால இது மட்டும் தான் இல்லை, நிறைய அவர் பண்றது எல்லாமே பிடிக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒன்று வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியே ஆகணுன்றது நல்லா ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நான் சொன்னது. நீங்களுமே வந்து உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ வந்து அப்கமிங் மூவி வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோட அப்டேட் வந்து டெஃபினட்டா ஏதாவது ஒன்று இருக்கும். பட் சோஷியல் மீடியாஸ்ல இன்னுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்றாங்கன்னே தெரியலன்ற மாதிரி நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த அப்டேட்டுமே வரல அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் வந்து லோக்கில வந்து பயங்கரமா வந்து லியோக்கு வந்து ஹைப் வந்து வேற லெவலில் இருந்தது. பட் ஓகே பிபி வந்து ஒரு ஸ்பெஷலா சம்திங் ஏதாவது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோட்ல. அண்ட்
நெக்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட அடுத்த என்ட்ரி என்னன்றது. இன்னும் ஒரு படம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு 69th. மேபி அது வந்து மோரலஸ் வந்து எச் வினோத்தோட தான் சொல்லியிருக்காங்க, பொலிட்டிக்கல் பேஸ்டு ஃபிலிம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இதுக்கப்புறம் மூவி நடிக்க மாட்டாருன்றது. ஸோ அது நம்மளால வந்து எந்த அளவுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியும்னு தெரியல, பட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர் வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜில் வந்து அவரோட மைண்ட் செட்டில் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் நம்ம வந்து வேற லெவலில் போகணும் நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் வந்து அவர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு அண்ட் அவரோட 50th பர்த்டே வந்து ஒரு நல்ல ஒரு பர்த்டே அமையணும்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸோட. ஸோ மறக்காம வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.